This video sponsored by Edicost. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பஞ்சாப் நேஷனல் வங்கி என்பது இந்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். PSU இது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 மற்றும் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது மே 19, 1894 அன்று இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவில், இன்றைய பாகிஸ்தான், அனார்கலி பஜாரில் அதன் அலுவலகம் இருந்தது. நாட்டின் பொருளாதார நலனை மேலும் மேம்படுத்தும் ஒரு உண்மையான தேசிய வங்கியை உருவாக்கும் பொதுவான நோக்கத்துடன், பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் பல்வேறு பின்னணிகளைக் கொண்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிறுவனக் குழு தேர்ந்தெடுக்கப்பட்டது. PNB இன் நிறுவனர்களில் தயாள் சிங் ஜிதியா மற்றும் லாலா ஹர்கிஷன் லால், லாலா லால்சந்த், காளி புரோசன்னா ராய், E.C. ஜெஸ்ஸாவாலா, பிரபு தயாள், பக்ஷி ஜெய்ஷிராம் மற்றும் லாலா தோலன் தாஸ் போன்ற சுதேசி இயக்கத்தின் பல தலைவர்கள் அடங்குவர். லாலா லஜ்பத் ராய் வங்கியின் ஆரம்ப ஆண்டுகளில் அதன் நிர்வாகத்துடன் தீவிரமாக தொடர்புடையவர். இந்த வாரியம் முதன்முதலில் மே 1894 23 அன்று கூடியது. இந்த வங்கி ஏப்ரல் 1895 12 அன்று லாகூரில் வணிகத்திற்காக திறக்கப்பட்டதுடன் 1881 ஆண்டு நிறுவப்பட்ட முந்தைய அவத் வணிக வங்கி 1958 இல் தோல்வியடைந்ததால் இன்றுவரை எஞ்சியிருக்கும் இந்திய மூலதனத்துடன் மட்டுமே தொடங்கப்பட்ட முதல் இந்திய வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகும். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி மற்றும் ஜாலியன்வாலா பாக்குழு ஆகியோர் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் கணக்குகளை வைத்திருந்தனர். 1900 ஆண்டில் இந்தியாவில் லாகூருக்கு வெளியே PNB தனது முதல் கிளையை நிறுவியது. அதைத் தொடர்ந்து கராச்சி மற்றும் பெஷாவரில் கிளைகள் நிறுவப்பட்டன. அடுத்த பெரிய நிகழ்வு 1940 இல் டெஹ்ராவில் தலைமையகத்தைக் கொண்டிருந்த பகவான் அல்லது புக்வான் தாஸ் வங்கியை PNB உள்வாங்கிய போது நிகழ்ந்தது. இந்தியப் பிரிவினை மற்றும் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்ட போது PNB லாகூரில் அதன் வளாகத்தை இழந்தது, ஆனால் பாகிஸ்தானில் தொடர்ந்து செயல்பட்டது. பிரிவினை மேற்கு பாகிஸ்தானில் 92 அலுவலகங்களை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, இது அதன் மொத்த கிளைகளின் எண்ணிக்கையில் 1/3 பங்கு. மேலும் அவை மொத்த வைப்புத் தொகையில் 40% கொண்டிருந்தன. PNB இன்னும் சில பராமரிப்பு கிளைகளை பராமரித்தது. மார்ச் 31, 1947 அன்று, பிரிவினைக்கு முன்பே PNB லாகூரை விட்டு வெளியேறி அதன் பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தை இந்தியாவிற்கு மாற்ற முடிவு செய்தது. ஜூன் 20, 1947 அன்று லாகூர் உயர் நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்றது. அந்த நேரத்தில் அது புது தில்லியில் உள்ள சிவில் லைன்ஸில் உள்ள அண்டர் ஹில் சாலையில் ஒரு புதிய தலைமையகத்தை நிறுவியது. லாலா யோத் ராஜ் வங்கியின் தலைவராக இருந்தார். 1951 ஆண்டில் பஞ்சாப் நேஷனல் வங்கி பாரத் வங்கியின் 39 கிளைகளை 1942 இல் நிறுவப்பட்டது, கையகப்படுத்தியது. பாரத் வங்கி பாரத் நிதி லிமிடெட் ஆனது. 1960 ஆண்டில் பஞ்சாப் நேஷனல் வங்கி மீண்டும் தனது தலைமையகத்தை கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியது. 1961 ஆண்டில் பஞ்சாப் நேஷனல் வங்கி 1938 ஆண்டில் ராமகிருஷ்ணா ஜெயின் பீகாரில் உள்ள டால்மியா நகரில் நிறுவிய யுனிவர்சல் பாங்க் ஆப் இந்தியாவை கையகப்படுத்தியது. மீட்பு நடவடிக்கையாக பஞ்சாப் நேஷனல் வங்கி இந்தோ கமர்ஷியல் வங்கியையும் 1932 இல் நிறுவப்பட்டது, இணைத்தது. 1963 ஆண்டில் பர்மிய புரட்சிகர அரசாங்கம் ரங்கூனில், இப்போது யாங்கோன் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியின் கிளையை தேசியமயமாக்கியது. இது மக்கள் வங்கி எண் 7 ஆனது. 1965 ஆண்டு இந்தோ பாகிஸ்தான் போருக்குப் பிறகு
செப்டம்பர் 1965 இல் பாகிஸ்தான் அரசாங்கம் பாகிஸ்தானில் உள்ள அனைத்து இந்திய வங்கிகளின் அலுவலகங்களையும் கைப்பற்றியது. பஞ்சாப் நேஷனல் வங்கி கிழக்கு பாகிஸ்தானிலும், இப்போது பங்களாதேஷ், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிளைகளைக் கொண்டிருந்தது. இந்திய அரசாங்கம் கோய் ஜூலை 19, 1969 அன்று பிஎன்பி மற்றும் 13 முக்கிய வணிக வங்கிகளை தேசியமயமாக்கியது. 1976 அல்லது 1978 ஆண்டில் பிஎன்பி லண்டனில் ஒரு கிளையைத் திறந்தது. சுமார் 10 ஆண்டுகளுக்குப் பிறகு 1986 ஆண்டில் பிஎன்பி கிளை மோசடி ஊழலில் சிக்கியதால் அதன் லண்டன் கிளையை ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியாவிற்கு மாற்றுமாறு இந்திய ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டது. அதே ஆண்டு 1986 இல் பிஎன்பி ஒரு மீட்பு நடவடிக்கையாக இந்துஸ்தான் வணிக வங்கியை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1943 கையகப்படுத்தியது. இந்த கையகப்படுத்தல் இந்துஸ்தானின் 142 கிளைகளை பிஎன்பி நெட்வொர்க்கில் சேர்த்தது. 1993 ஆண்டில் பிஎன்பி நியூ பாங்க் ஆப் இந்தியாவை கையகப்படுத்தியது. இதை கோய் 1980 இல் தேசியமயமாக்கியது. 1998 ஆண்டில் பிஎன்பி கஜகஸ்தானின் அல்மாட்டியில் ஒரு பிரதிநிதி அலுவலகத்தை அமைத்தது. 2003 ஆண்டில் கேரளாவின் பழமையான தனியார் துறை வங்கியான நெடுங்கடி வங்கியை பிஎன்பி கையகப்படுத்தியது. பிஎன்பி உடன் இணைக்கப்பட்ட நேரத்தில் நெடுங்கடி வங்கியின் பங்குகள் 0 மதிப்பைக் கொண்டிருந்தன. இதன் விளைவாக அதன் பங்குதாரர்கள் தங்கள் பங்குகளுக்கு எந்த கட்டணமும் பெறவில்லை. பிஎன்பி லண்டனிலும் ஒரு பிரதிநிதி அலுவலகத்தை திறந்தது. 2004 ஆண்டில் பிஎன்பி ஆப்கானிஸ்தானின் காபூலில் ஒரு கிளையும், ஷாங்காயில் ஒரு பிரதிநிதி அலுவலகத்தையும், துபாயில் மற்றொரு கிளையையும் நிறுவியது. பிஎன்பி நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் வங்கியுடன் ஒரு கூட்டணியையும் ஏற்படுத்தியது. இது புலம்பெயர்ந்தோர் இந்தியாவிற்கும் நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் வங்கியின் 12 கிளைகளுக்கும் இடையில் எளிதாக நிதியை மாற்ற அனுமதிக்கிறது. தற்போது பிஎன்பி எவரெஸ்ட் வங்கியில் 20% வைத்திருக்கிறது. 2 ஆண்டுகளுக்குப் பிறகு பிஎன்பி இங்கிலாந்தில் பில் பஞ்சாப் நேஷனல் வங்கி சர்வதேசம் நிறுவியது. லண்டனில் 1 மற்றும் சவுத்தாலில் 1 என 2 அலுவலகங்களுடன். அதன் பின்னர் இது லெய்செஸ்டர், பர்மிங்காம், இலிபோர்ட், வெம்ப்லி மற்றும் வால்வர்ஹாம்பனில் அதிக கிளைகளைத் திறந்துள்ளது. பிஎன்பி ஹாங்காங்கிலும் ஒரு கிளையைத் திறந்தது. ஜனவரி 2009 இல் பிஎன்பி நோர்வேயின் ஒஸ்லோவில் ஒரு பிரதிநிதி அலுவலகத்தை நிறுவியது. பிஎன்பி இதை ஒரு கிளையாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஜனவரி 2010 இல் பிஎன்பி பூட்டானில் ஒரு துணை நிறுவனத்தை நிறுவியது. திம்பு, பண்ட்ரோலிங் மற்றும் பாண்டுவில் கிளைகளைக் கொண்ட பிஎன்பி வங்கியில் பிஎன்பி 81% சொந்தமாகக் கொண்டுள்ளது. மீதமுள்ள பங்குகளை உள்ளூர் முதலீட்டாளர்கள் வைத்திருக்கிறார்கள். பின்னர் மே 1 பிஎன்பி துபாயின் நிதி மையத்தில் அதன் கிளையைத் திறந்தது. பிஎன்பி அக்டோபர் 20, 1992 அன்று பாவ்லோடரில் நிறுவப்பட்ட கஜகஸ்தானை தளமாகக் கொண்ட ஜே.சி. டானா பேங்கில் ஒரு சிறிய சிறுபான்மை பங்குகளை பிஎன்பி வாங்கியது. அந்த வருடத்திற்குள் பிஎன்பி அதன் உரிமையை ஜே.சி.எஸ்.பி. பிஎன்பி ஆகஸ்ட் மாற்றியதில் 84% வரை அதிகரித்தது. தற்போது அதன் பங்கு 49% ஆகக் குறைந்துள்ளது. கஜகஸ்தானில் உள்ள கூட்டாளியான ஜே.சி. டென்டி வங்கி இப்போது அல்மாட்டே, நூர் சுல்தான், கரகண்டா, பாவ்லோடர் மற்றும் ஷிம்கெண்ட் ஆகிய இடங்களில் கிளைகளைக் கொண்டுள்ளது. செப்டம்பர் 2011 ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் பிஎன்பி ஒரு பிரதிநிதி அலுவலகத்தைத் திறந்தது. டிசம்பர் 2012 மேட்லாய்ப்பின் இந்திய துணை நிறுவனமான மேட்லாய்ப் இந்தியா லிமிடெட் இல் 30% பங்குகளை வாங்குவதற்காக பிஎன்பி அமெரிக்காவை தளமாகக் கொண்ட ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான மேட்லாய்ப்புடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த நிறுவனம் பிஎன்பி மேட்லாய்ப் இந்தியா லிமிடெட் என மறுபெயரிடப்படும். மேலும் பிஎன்பி அதன் கிளைகளில் மேட்லாய்ப்பின் தயாரிப்புகளை விற்பனை செய்யும். பிப்ரவரி 2018 இல் பிஎன்பி $1.77 பில்லியன் வரை மோசடி பரிவர்த்தனைகளைக் கண்டறிந்ததாக வெளிப்படுத்தியது.